வணக்கம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது முழுவதும் கேளுங்க. தமிழ்நாடு எப்படி தன்னுடைய உரிமைகளையும், நம்மளுடைய வளங்களையும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருது, அதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு நான் இந்த பதிவுல சொல்லப் போறேன். ஒரு சிறிய உதாரணத்தோடு இதில் நான் எடுத்து முன்வைக்கும்போது, இந்த அரசியலை ரொம்ப நுட்பமா கவனிச்சீங்கன்னா, கடகோடி ஆட்கள், அரசியலே தெரியாதவங்களுக்கு கூட இது தெளிவா புரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது, என்ன நடக்குது அப்படின்றது. அதாவது இந்தியாவிலேயே பல அரசியல் பதவிகள் இருக்குது இல்லையா? கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடெண்ட், இந்த மாதிரி பல பதவிகள் இருந்தாலும் இதில் எதிராக ரொம்ப ரொம்ப வலிமையான, ரொம்ப ஸ்ட்ராங்கான பதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலர் பதவி தான். என்னது கவுன்சிலரா? அப்போ ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தை விட ரொம்ப வலிமையான பதவி கவுன்சிலர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஒரு வாக்காளன், எனக்கு ஒரே ஒரு ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வாக்காளன், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா அது கவுன்சிலர் தான். ஒரு எம்பிக்கு தெரியாது அவன் தொகுதியில் எத்தனை வீடுங்க இருக்குது, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு எம்பிக்கு தெரியாது, ஒரு எம்எல்ஏக்கு தெரியாது, பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது, பிரசிடெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கவுன்சிலருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கவுன்சிலர்ன்றது யார்? ஒரு மிஞ்சி போனால் ஒரு குறைந்தது ஒரு 50 தெருக்கள், இல்லை ஒரு 100 தெருக்கள், இல்லை 200 தெருக்கள், இதுக்கு பொறுப்பானவர் தான் ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு 100 தெருக்கு ஒரு கவுன்சிலர்னா, அந்த கவுன்சிலருக்கு அந்த 100 தெருலையும் எத்தனை வீடுங்க இருக்குது, எவ்வளோ சொந்த வீடுங்க இருக்குது, ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, இது எல்லா தகவலும் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் மக்களுடைய வாக்கு ரொம்ப அருகாமையில் கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரே ஆள் கவுன்சிலர் தான். இந்த சிறுக சேமிக்கப்பட்ட வாக்கு தான் நாளைக்கு முதலமைச்சர் வரைக்கும் போய் நிப்பாட்டுது. இதுதான் உண்மை. அதனால தான் கவுன்சிலர் பதவி அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ வலிமையான பதவின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஊரில் ஒரு வார்டு எடுத்துப்போமே, ஒரு வார்டில் எத்தனை தெருக்கள் இருக்குன்றது அந்த கவுன்சிலுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கவுன்சிலராக நம்ம ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? எல்லாராலும் ஆகிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏன் ஆக போகிறீங்க? அதுக்குன்னு ஒரு நாமினேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வார்டுக்கு 10 கவுன்சிலர் போட்டி போடுறாங்க. அதில் ஒரு கவுன்சிலர் தான், ஒருத்தவன் தான் கவுன்சிலராக ஜெயிப்பான்னு வச்சுங்களேன். அந்த 10 பேரும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அரசாங்கத்திட்ட சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் வேட்புமனு தாக்குதல், நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது. இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது கூட அவ்வளோ ஈஸி கிடையாது. வெட்டிடுவானுங்க அரசியல்வாதிங்க, வெட்டிடுவானுங்க. இப்போது சும்மா ஒருத்தன் போயிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லுங்களேன், அவனுக்கு அவ்வளோ மிரட்டல் வரும். இதை யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா அரசியலில் நீங்கள் ஜீரோன்னு அர்த்தம். நாமினேஷன் கூட தாக்கல் பண்ண முடியாது. இதுதான் நம்மளுடைய தமிழகத்தின் நிலைமைன்னு வச்சுக்கங்களேன். அப்படி இருக்கும்போது அப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணி கவுன்சிலராக ஜெயிக்கிறானே ஆனால் அவன் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம், அதனால தான் சொல்கிறோம் அது அவ்வளோ பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு வார்டில் ஒருத்தர் கவுன்சிலருக்கு நிற்கிறான் அப்படின்னா அவன் யாராக இருப்பான்? அவன் எப்படி ஜெயிப்பான்? 100 தெரு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. 100 தெருவில் ஒரு தெருக்கு ஒரு 50 வீடு. அப்போ 100 தெருக்கு 5000 வீடுன்னு வச்சுக்கங்களேன். தோராயமாக சொல்கிறேன். 5000 வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை ஓட்டு, இவங்க எல்லாருக்குமே அந்த கவுன்சிலருக்கு நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவன் ஒரு தகுதி வச்சுப்போமே. ஒன்று அந்த கவுன்சிலருக்கு நிற்கிறான் பாருங்க, ஒன்று மொழி வாரியாக அவன் அங்கே இருக்கிற மக்களுடைய மொழி பேசுவனாக இருக்கணும், இல்லை அந்த மக்கள் அந்த பக்கத்தில் ஒரு சாதி அதிகமாக இருக்குன்னா அந்த சாதி சார்ந்தவனாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கணும், அதையும் இல்லை அவனுக்கு நண்பர்கள், அடுத்தது அவனோட உறவினர்கள், இப்படிப்பட்டவர்கள் வாக்கு பெற்று தான் ஒருத்தவங்க ஜெயிக்க முடியும் இல்லையா? இப்போது ஒரு குறிப்பு மொழி, மதம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சாதி, இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் நின்னா ஜெயிக்க முடியாது, அவனுக்கு ஓட்டே கிடைக்காது இல்லையா? அப்போ ஒரு கவுன்சிலராக ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு அந்த பகுதி மக்கள் தெரிஞ்சவன் மட்டும் இல்லை, இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது. என்னது? துட்டு. இன்னைக்கு எவன் நிற்கிறானோ, எலி நிற்குதோ, பூனை நிற்குதோ, எருமை நிற்குதோ, பன்னி நிற்குதோ, கழுது நிற்குதோ, காசு கொடுத்தா போதும்டா, என் மானத்தை விற்று நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் பணமும் இதில் முக்கியமான ஒரு பங்கு பெறுது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது இப்போ விஷயத்துக்கு வரேன். சென்னையில் வார்டு நம்பர் 57, இது நார்த்து சென்னை சவுகார்பேட்டையை ஒட்டி இருக்கிற அந்த வார்டு. இந்த வார்டோடைய கவுன்சிலை பற்றி இப்போ நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். சவுகார்பேட்டைன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தானே? ஆமாம். எப்படி வந்தாங்க ஹிந்திக்காரங்க? சரி, அது வேற கதை.
இன்றைக்கி அந்த கவுன்சிலர் வந்து அங்கே ஒருத்தர் ஜெயித்து கவுன்சிலராக ஆயிட்டார். அவர் வந்து எந்த கட்சிக்காரர்ன்றது நீங்கள் இந்த அவரோட புகைப்படத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. இவர் பேர் என்னவாக இருக்கும்? இவர் பேர் வந்து ராஜேஷ். ராஜேஷ் தானே, அதில் என்ன பெரிய விஷயம் உங்களுக்கு? இது வந்து எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் தம்பி இருக்கான், அவன் பேர் ராஜேஷ் தான். இங்கே நம்ம லோக்கல் சென்னை பையன் தான், தமிழ்நாட்டு பையன் தான். அதனால் என்னப்போ இவன் பேர் ராஜேஷ் தங்கப்பாண்டியனோ இல்லை ராஜேஷ் வீராயாவோ கிடையாது. இவர் பேர் ராஜேஷ் ஜெயின், JAIN. ஆமாம், நீங்கள் கேட்குறது உண்மைதான், ராஜேஷ் ஜெயின். அப்போது வட இந்தியர்கள் சவுகார் பட்டேலில் குவிந்து உள்ளதால் இங்கே ஒரு வட இந்தியரால் ஜெயிக்க முடியுது. எந்த கட்சி சார்ந்தவர் அவர்? திமுக கட்சி சார்ந்தவர். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது இந்த ராஜேஷ் ஜெயின் என்பவர் எப்படி இங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார்? முதல்ல எப்படி ஒரு வேட்புமனு தாக்கல் செய்தார்? எப்படி இவர் ஜெயித்தார்? அப்போது அந்த இடத்துல வட இந்தியர்களோட வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் திமுக இவரை வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கிறாங்க, ஒரு வட இந்தியரை. ஏன்னா எங்களில் ஒருத்தவங்க நின்னா தோற்றுருவான் அப்படின்னு ஒரு கேவலத்தை ஒத்துக்கிட்டு தான் அங்கே வட இந்தியரை நிப்பாட்டி ஜெயிச்சு அவங்க கட்சியில் அவங்க ஒரு கவுன்சிலராக சேர்த்துருக்கிறாங்க. இதுக்கு பேர் பெருமை கிடையாது, இது அவமானம். தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னையில், அதுவும் சென்னையுடைய தலைநகரம் சொல்ல போனால் அந்த நார்த் சென்னை சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு வார்டுக்கு ஒரு வட இந்தியர் கவுன்சிலர் ஆகிறாருன்னா இதுக்கு யார் இடம் கொடுத்தது? சரி, அதில் என்னப்பா, அங்கே வந்து நார்த் இந்தியன் அதிகமாக இருக்கிறாங்க, நார்த் இந்தியன் நிப்பாட்டி ஜெயிக்கிறாங்க. சரி, இப்போது நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போவோமே, இங்கே எப்படி வட இந்தியர்கள் அதிகமானாங்க? இந்த சவுகார் பட்டேல்லாம் எப்படி வட இந்தியர்கள் இவ்வளோ பேர் வந்தாங்க? ஓட்டு போட்டு அவங்க ஆளை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு எப்படி வந்தாங்க? எப்போ வந்தது இதெல்லாம் கடந்த ஒரு 60 ஆண்டுகள் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டை யார் ஆண்டுட்டு இருக்கிறாங்க? திமுகவும் அதிமுகவும், இரு திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியும் தானே அங்கே எண்ணிக்கைகள் வட இந்தியர்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இதை வந்து வளர விட்டாங்க? ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு தெரு சவுகார் பட்டேலில் இருந்திருப்பாங்க வட இந்தியர்கள். அவன் சொந்தக்காரனை கூப்பிடுவான், இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு எடுத்து நடத்துகிறானுவான். அவங்க தமிழ்காரன் வந்திருப்பான், அவன் கடையை மூடிட்டு இவன் கடை தந்திருப்பான். அவங்க ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கும், 10 லட்ச ரூபா வந்திருக்கும். 10 லட்ச ரூபான்னு சொல்லியிருப்பாங்க. இவன் 15 லட்ச ரூபா கொடுக்குறேன், நாங்கள் வாங்கிக்கிறேன்னுவான். நம்ம ஆளுங்க விற்றுருப்பானுங்க, சுயநலம். அதை வாங்கிட்டு அவன் பில்டிங் வாங்கியிருப்பான். இன்னொருத்தன் தமிழ்காரன் கடை வச்சுருப்பான், அவன் வியாபாரம் பெருசாக இருக்காது, அந்த கடையை விற்கணும்னு பார்ப்பான். 1 கோடி முதலீடு இருக்குது, விற்கலான்னு பார்ப்பான். 1.5 கோடிக்கு நான் எடுத்துக்கிறேன்னு ஹிந்திக்காரன் சொல்லுவான், சுயநலம் கொடுத்துருப்பான். அடுத்தது அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி புள்ள அவன் தெரிஞ்ச வேலைக்காரன் அவன் ஒரு கடை ஆரம்பிச்சு அவன் கடையில் வேலை செய்கிறதுக்கு எல்லாம் வட இந்தியர்கள், அவன் கடையில் வேலை செய்கிறதுக்கு வட இந்தியர்களை நியமிப்பான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதிச்சு சவுகார்பேட்டை ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் குவிச்சு அவங்க எல்லாருக்கும் வாக்காளர் அட்டையை கொடுத்து அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாக்கி இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வட இந்தியரையை நிப்பாட்டி அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்த்த கட்சி தான் திமுக. ஏன் இதை பண்ணாங்க? தமிழ் உணர்வு சொல்கிறாங்களே தவிர செயல்பாட்டில் இவங்க இதை காட்டலை. அந்த இடத்துல, இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இதுதான். இது வந்து நான் சொல்கிறது வார்டு எண் 57. அப்படியே ஒரு 3 வார்டு தள்ளி போனீங்கன்னா 54. அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லூ ராமுலு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறார். இப்போ லூனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், தெலுங்குக்காரர். ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இங்கே தெலுங்கு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் சுத்தமான தெலுங்கு, இன்னமும் தெலுங்கு, எப்பவும் தெலுங்கு, நாளைக்கும் தெலுங்கு, நேற்றும் தெலுங்கு தான். ஓகேவா? அதனால் வந்து அவர் அங்கே வார்டு நம்பர் 54 அவர் தான் கவுன்சிலர். வார்டு நம்பர் 57 ஹிந்திக்காரர், வார்டு நம்பர் 54 சுத்தமான கரண்ட் தெலுங்குக்காரர். இப்படி தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் இவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் தமிழர்களுக்கான அரசியல் நடத்துகிறார்களா, தமிழர்களை வைத்து அரசியல் நடத்துகிறார்களா என்று எனக்கு தெரியல. இன்றைக்கி நீங்கள் சவுகார் பட்டேலில் போனீங்கன்னா ஹிந்திக்காரர்கள் கை ஓங்கி இருக்கும். சரி, ஒன்று தானடா சொல்லாதீங்க. சவுகார் பட்டேலில் ஒரு தெரு இருந்தது, இன்றைக்கி ஒரு வார்டாக மாறிடுச்சுல. இதே நிலைமை ஈரோடு, கோயம்புத்தூரில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இப்படி தொழில் நகரங்கள் அனைத்தையும் வட இந்தியர்கள் கைப்பற்றி விட்டார்கள். நான் சொல்ல மாட்டேன், அவங்க போரிட்டு கைப்பற்றினாங்கன்னா அதுக்கு வந்து தமிழன்கிட்ட எவனும் நிற்க முடியாது.
இதெல்லாம் சூழ்ச்சியால் கைப்பற்றுறது. இங்கே இருக்கிற தமிழின துரோகிகளுக்கு ஜிங்க் அடித்து ஜால்ரா அடித்து அவங்க வந்து இந்த மாதிரி கைப்பற்றிட்டு வராங்க. உடனே சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் தப்பு இருக்குது, நம்மலாம் இந்தியர்கள், we're all இந்தியன்ஸ் ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உருட்டுவானுங்க பாருங்கள். அறிவில்லாதவனுங்க. இருந்துட்டு போ, நீ எந்த மாநிலத்திலனா போகலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம், எங்கே வேணால் பிழைக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் நீ பங்கு கொடுத்தினா நாளைக்கு உன் இனத்துக்கே அது ஆபத்து, உன் மொழிக்கு அது ஆபத்து. இது யார் உணர்வா தெரியுமா? மொழி பற்றாளன் மட்டும்தான் உணர்வான். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். திரிபுரா மாநிலத்தை ஆட்சி செய்த 25 ஆண்டுகள் ஆட்சி செய்த மாணிக் சர்க்கார் என்பவர் திரிபுரா மாநிலத்தை சார்ந்தவரே அல்ல. அவர் ஒரு பெங்காலி. இன்னைக்கு திரிபுராவில் திரிபுரியன்ஸ் அந்த ஊர் மொழி பேசக்கூடிய மக்கள் வெறும் 30% தான். 100க்கு 70 பேர் அங்கே பெங்காலி பேசுகிறான். திரிபுரியனுடைய மொழி காணாமல் போயிடுச்சு. இது உடனே நடந்துச்சா? 50 ஆண்டு காலம் நடந்த ஒரு மாற்றம் தான் இது. இதே மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இப்போ நம்ம பார்க்குற இந்த சிறு மாற்றத்துக்கு யார் காரணமோ இவர்களை அப்புறப்படுத்தாத வரைக்கும் இது பெரிய மாற்றமாக மாறும். தமிழினம் அழியக்கூடிய நிலைமைக்கு செல்லும். நன்றி, வணக்கம்.